ஒரு ஹெல்தியான சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மோட் மட்கி நரிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு தண்ணியை போட்டு ஊற வைக்கணும். இது பச்சைப்பயிர் மாதிரியே இருக்குது, ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்ததும் அதோட சைஸு டபுள் ஆகிருக்கும். இப்போது ஒரு வெள்ளை துணியில் இந்த ஊற வச்ச நரிப்பருப்பை போட்டு முளைக்கிறதுக்கு நாங்கள் இதை கட்டி வைக்கலாம். நான் ஒரு ராத்திரி வரைக்கும் கட்டி வச்சுருந்தேன். மோட் மட்கியை நரிப்பருப்புன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை விட்டு வேறு என்ன பேர் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ராத்திரி வரைக்கும் இப்படியே வைக்கலாம். ராத்திரி கழிஞ்சது பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், ஸ்போட்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நீளமாக முளைஞ்சி வந்திருக்கு. இதை ஒரு குக்கரில் போட்டு 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியை போட்டு ஒரு விசில் மட்டுமே எடுக்கணும். 2-3 எடுக்கக்கூடாது, கொழன்னு ஆயிரும். அதனால் ஒரு விசில் மட்டுமே எடுக்கணும். நரிப்பருப்பு அதோட தண்ணியை வேறு பண்ணிக்கலாம். இந்த முளைஞ்ச நரிப்பருப்போடு நாங்கள் பொரியல் பண்ணலாம். இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியிலே நாங்கள் சாம்பார் பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெயை போட்டு கடுகு, கறிவேப்பிலை, 2 மிளகா, நல்லா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து வேக வச்சுருந்த நரிப்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதோட 1/2 டீஸ்பூன் காரத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா வெந்ததும் நான் இங்கே தேங்காவோட கார்னிஷ் பண்ணுறேன். தேங்காய் போடுறது ஆப்ஷனலு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரியல் வந்திருக்கு. இப்போது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு ஒரு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 10 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், 1/2 கப் தேங்காய், கொஞ்சோண்டு புளியை போட்டு தண்ணியை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளித்து அதுக்கு மிச்சம் இருந்த அந்த தண்ணியை போட்டு மசாலாவும் போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். யூடியூப்பில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸ்வேதா சமையல் இந்த சேனலோட பேர். ஹெல்தியான உணவுகளை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் முடிஞ்சது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த குழம்ப நல்லா கையாட்டினதும் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா கையாட்டணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஹெல்தியான சுவையான ஒரு உணவு தயாராகுது. லஞ்சுக்கு, டின்னருக்கு இப்படி பண்ணி கொடுத்தா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிர்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் இங்கே சோறு ஒரு சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் எதோடு சர்வ் பண்ணுறீங்க நான் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.